ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல தெலுங்குல வந்த அதர்வா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைன் இல்லாம நேரடியா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வண்டியில 4-5 அடியாளோட வந்து இறங்குறான் இல்லையா, இவனை நம்ம கில்லர்னு வச்சுக்கலாம். வினோத் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒருத்தரை அவரோட வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை கொலை பண்ணிட்டு, அடுத்தது ஃபாரன்சிக்ல சயின்டிஸ்டா இருக்கிற ஒருத்தரை கார் ஏத்தி அவரை கொலை பண்றாரு. அடுத்ததா கில்லர் இந்த படத்தோட ஹீரோவான கருணா அப்படின்றவரையும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சு எதுக்காக இவங்க எல்லாத்தையும் கில்லர் கொலை பண்றாரு, இவர்கிட்ட ஹீரோ எப்படி மாட்டிட்டாரு அப்படின்றதையும் பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானா ஸ்டேட்ல போலீஸ்க்காக செலக்ஷன் நடக்குது. அதுல இந்த படத்தோட ஹீரோவும் கலந்துக்கிறாரு. ஹீரோவோட பேரு தேவா அதர்வா கருணா. ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கும் போது ஹீரோக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. சோ இந்த ரீசன் கண்டியே அவரு ரிஜெக்டும் ஆயிடுறாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட தடவை அட்டன் பண்ணியும் ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணம் ஹீரோக்கு ஆஸ்மா இருக்கிறதுனால. கட் பண்ணா ஹீரோவோட ஊருக்குள்ள இது தெரிஞ்சு ஹீரோவை ரொம்பவே கிண்டலும் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவரோட சித்தப்பா அந்த சைடா வந்தவரு, நீ ஏன் கவலைப்படுற, இந்த தடவை இல்லாட்டினா அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதலா சொல்ல, ஹீரோவும் அவரை கூப்பிட்டு அவருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது, அடுத்த மாசம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல க்ளூஸ் டீம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதுக்காக செலக்ஷன் நடக்க போகுது, நீ வேணா அதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கூட இருந்த ஃப்ரெண்டும் க்ளூஸ் டீம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த சித்தப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல க்ளூஸ் டீம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, எந்த கிரைம் நடந்தாலும் அது மர்டரா இருந்தாலும் சரி, இல்ல திருட்டா இருந்தாலும் சரி, இல்ல பாம் பிளாஸ்டா இருந்தாலும் சரி, அதுக்கு க்ளூஸ் டீம்னு சொல்லி ஒண்ணு தேவை. அவங்க கிரைம் நடக்கிற இடத்துல போய் கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, நீ என்ன அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போக, ஹீரோக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால அதுக்காக படிக்க ஆரம்பிச்சு அதை பத்தி அனலைஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி அதுல சக்சஸும் ஆகி கடைசியில அவருக்கு அதுல போஸ்டிங் கிடைச்சிருது. தெலுங்கானா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 4 பேத்தை காமிக்கிறாங்க. அதுல ஒரு லேடி ஆபீசர், இவங்களோட பேரு சாரா. இவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்கிறவர். இவர் பேரு ரங்கசாமி. இவரை நம்ம ஹெச்ஓடின்னு வச்சுக்கலாம். சாராக்கு 2 அசிஸ்டன்ட். அதுல ஒருத்தரோட பேரு நானி, இன்னொருத்தரோட பேரு திவாகர். இவங்களோட டீம்ல தான் ஹீரோவும் ஜாயின் பண்ண போறாரு. இந்த விஷயத்த அந்த ஹெச்ஓடி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அந்த ஆபீஸ்க்கு வராரு. அவரை பார்த்த ஹெச்ஓடி, முதல் நாள் ஆபீஸ்க்கு வரும்போதே லேட்டா தான் வருவியா, நம்மளோட டியூட்டில பஞ்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், கிரைம் சீன்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் எவிடன்ஸ் எல்லாம் கலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது மாதிரி ஒரு கேஸ்ல எவிடன்ஸ் சரியா சப்மிட் பண்ணாதனால இன்ன வரைக்கும் கோர்ட்ல தீர்ப்பு வழங்காம இருக்காங்க, அதனால நம்ம டியூட்டில டைமிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ போட ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட இன்ட்ரோவும் ஆயிக்கிறாரு. வெளியில ஒரு ஆபீசர் அந்த ஆபீஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹீரோவும் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் ஹீரோக்கு எந்த கேஸும் கிடைக்காம கிடைச்ச எவிடன்ஸை அனலைஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா நமக்கு மட்டும் இன்னும் கேஸே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் காலையில ஆபீஸ்க்கு வரும்போது சாரா அவங்க டீமோட ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா, ஹீரோவும் அங்க போகும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல திருட்டு நடந்திருக்கு, அந்த கேஸ நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் குஷியா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. ஹீரோவோட டீமும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்ப சாராக்கு அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேச இதுல கடுப்பான சாரா அந்த சைடு தனியா போக, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசர் வர்றாரு. இவரோட பேர் ரவீந்தர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்தவரும் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சப் இன்ஸ்பெக்டரும் 2 பேர் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, நைட்டு 2 மணில இருந்து 3 மணிக்குள்ளதான் சம்பவம் நடந்திருக்கு, அவங்களோட முகத்துல ஃபேஸ் மாஸ்க் போட்டதுனால சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்களோட ஃபேஸ் பதிவாகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு ரவீந்தரும் க்ளூஸ் டீம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்க வருவாங்களா. ஹீரோ பார்த்த ரவீந்தர், இவர் யாரு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருந்த நானி, இவர் நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்க, இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ கிட்ட கிரைம் சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஐயும் அந்த நகை கடையில ஒரு இடத்துல கண்ணாடி உடஞ்ச நிலைமையில இருக்கும் அந்த இடத்த காமிச்சு, இது வழியா தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க, இந்த ஷட்டரை ஓபன் பண்ணி கிளாஸ் டோரை உடைச்சு உள்ள வந்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு இடம் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோ வந்து இது பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி கிடையாது, இது வழியா அவங்க உள்ள வரணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா இது வழியா அவங்க வரல, இது பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியும் கிடையாது, பாயிண்ட் ஆஃப் எக்ஸிட்டும் கிடையாது, இந்த பாயிண்ட்க்கு வரணும்னா பின்னாடி வழியா தான் உள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அது இந்த இடம் தான், இந்த இடத்த பார்க்கும்போது கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, ஒருவேளை அவங்க இது வழியா வந்திருந்தா ஃபிங்கர் பிரிண்டும் ஃபுட் பிரிண்டும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும், இந்த இடத்த பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த தடையுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அப்பனா அவங்க வேற எந்த வழியா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ அவங்க செகண்ட் ஃப்ளோர் வழியா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பாத்ரூமோட லாக்க பார்க்கும்போது அது உடஞ்சு போன நிலைமையில இருக்கும், அதையும் காமிச்சு அந்த பாத்ரூம்குள்ள போய் ஒரு இடத்த காமிச்சு இதுதான் அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அவர் கையில ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாரு, அதை ஆன் பண்ணி இது வழியா பார்க்கும்போது
பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண, இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பாராட்டிட்டு அந்த திருடங்க எப்படி உள்ள வந்திருப்பாங்க, உள்ள இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அப்படிலாம் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. திருடர்கள் 2 பேரும் கடைக்கு பொருள் வாங்க வர மாதிரி வந்து ஒருத்தர் பொருள் வாங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி கடைசியா அந்த பாத்ரூமை என்ட்ரி பாயிண்டா பிக்ஸ் பண்ணி உள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு திரும்ப அதே வழியா எக்ஸிட்டும் ஆயிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பொருளை வச்சு இங்க இருக்கிற கண்ணாடிகள் எல்லாத்தையும் உடைச்சு உள்ள இருந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க போகும்போது அவங்க கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கையில இல்ல, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கான்ஸ்டபிள் இவங்களை கூப்பிட்டு ஒரு இடத்த காமிக்கும் போது அந்த இடத்துல திருடுறதுக்காக பயன்படுத்தின பொருட்கள் இருக்கும். கூடவே குஜராத்ல விக்கிற குட்காவோட கவரும் இருக்கும். இத பார்த்துட்டு வந்தவங்க லோக்கல் ஆளுங்க கிடையாது, இவங்க யாரோ புதுசா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இவங்க இருக்கிற ஏரியால ஒரு நகை கடையில திருட்டு நடந்திருக்கு, சோ அந்த சர்க்கிளை சுத்தி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குஜராத் ஸ்டேட்டோட நம்பரை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அதுல ரெசிடென்சி போன் நம்பரை ஃபில்டர் பண்ணிட்டு அதுல இருந்து நேத்து நைட்டு 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இந்த ஏரியா சுத்தி எத்தனை நம்பர் இருக்கோ அதை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல 7 நம்பர் கிடைக்குமா, அந்த 7 நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதோட கரண்ட் லொகேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனா அந்த 7 பேத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அந்த 7 பேர்ல 2 பேர் தான் இந்த கொலை சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து டீ கடையில பேசிட்டு இருக்கும்போது அப்போ அன்சால்வ்டு கேஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு டாபிக் வருமா, அதை கேட்டோன்னே ஹீரோ ஒரு ஃபைலை எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை கடையில கொள்ளையடிச்சாங்க, அதை பண்ணவங்களும் இந்த 2 பேர் தான், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து இன்ஸ்பெக்டர் மீடியா கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம், க்ளூஸ் டீம் மூலமா தான் இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்க அந்த இடத்துல தான் ஹீரோயினியோட என்ட்ரி. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஹீரோவோட காலேஜ் கிரஷா தான் ஹீரோயினி இருந்திருப்பாங்க. எத்தனையோ டைம் அவங்க கூட பேசலாம் ட்ரை பண்ணியும் இவரால பேச முடியாம போயிருக்கும். ஹீரோயினியா ஒன் சைடா வேற இவர் லவ் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த விஷயம் எல்லாத்தையும் நானி கிட்ட சொல்லிட்டு இருக்க பேட்டி முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பி போவாங்களா, அப்போ நானி ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவை என்டர் பண்ணி வைக்க ஹீரோவும் நீங்க படிச்ச காலேஜும் நான் படிச்ச காலேஜும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. ஹீரோயினிக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆக்டரா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ். இது எல்லாத்தையும் ஒரு சாங்கா காமிச்சிட்டு அடுத்ததா ஹீரோயினி கிட்ட அவரோட லவ் சொல்லலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் அதை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாரா. அப்ப ஹீரோயினி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவ பக்கத்துல தான் இருக்கா, அங்க போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டி போக ஹீரோவும் அவர் கூட குஷியா கிளம்பிடுறாரு. அங்க போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க உள்ள எதையோ பார்த்து ஹீரோயினி ஷாக் ஆக ஹீரோவும் அந்த இடத்த பார்க்கும்போது ஹீரோயினி ஃப்ரெண்டு ஆக்ட்ரஸும் கூடவே அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இறந்து போன நிலைமையில பெணமா கிடப்பாங்க. ஹீரோயினி அதை பார்த்து கதற ஆரம்பிக்க அந்த இடத்துல ஹீரோ போலீஸ்க்கும் ஃபாரன்சி ஆளுங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. வந்தவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு மீடியா பர்சன்ஸ்க்கும் தெரிஞ்சு அந்த இடமே பரபரப்பா ஆகுது. கொஞ்ச நேரத்துல கமிஷனர் வந்தவர் அந்த இடத்த ஃபுல்லா பார்த்துட்டு மீடியா கிட்ட வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த ஆக்டருக்கும் அடிக்கடி சண்டை வரும்னு, அந்த ஆக்டர் சினிமா ஃபீல்டுல போனதுனால அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காம இருந்ததாலையும் கோ ஸ்டார் கூட அவங்களுக்கு ஏதோ அஃபேர் இருந்திருக்குன்னு சொல்லி ரூமர் வந்திருக்கு. அதனால கூட அந்த பாய் ஃப்ரெண்டு அவங்களே கொலை பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிருக்கானு தோணுது. எதுவா இருந்தாலும் கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே இதுக்கு காரணம் அந்த பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. மேலும் விசாரிச்சு இந்த கேஸை நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போக அடுத்த சீனே ஹீரோயினி இன்ஸ்பெக்டர் கிட்ட பாய் ஃப்ரெண்டு ஆக்ட்ரஸ கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ், அவங்க 2 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றத எந்த ஃப்ரெண்டாலையும் சொல்ல முடியாது, எங்களுக்கு வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, இன்வெஸ்டிகேஷன் சைட்லயும் கிளியரா இருக்கு, எங்களால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அடுத்த சீன் ஹீரோயினி வீட்ல ஹீரோ கிட்ட இதை என்னால நம்பவே முடியல, இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, பாய் ஃப்ரெண்ட் எப்படி ஆக்ட்ரஸ கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் எவிடன்ஸ் எல்லாமே குற்றவாளியின் பாய் ஃப்ரெண்ட தான் சொல்லுது, நீ கூட ஆக்ட்ரஸ் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்ன, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருந்த ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்ட்ரஸ் சினிமால நடிக்கிறது பிடிக்காம கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி டென்ஷன் ஆகி அந்த ஆக்ட்ரஸோட பேரு ஜோஷ்னி, அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு சிவா, சோ இவங்கள நம்ம அவங்க பேரை வச்சு சொல்லிக்கலாம். யார் சொன்னா சிவாக்கு ஜோஷ்னி ஹீரோயினி ஆனது பிடிக்கலன்னு சொல்லி, இன்ஃபேக்ட் ஜோஷ்னி ஹீரோயினி ஆனதுக்கு காரணமே சிவா தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல ஆக்சுவலா அந்த பாய் ஃப்ரெண்டான சிவா சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்காக நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டும் எந்த இடத்துலயும் செட் ஆகல அப்படின்றதுனால ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தாரு. அந்த ஷார்ட் பிலிம்ல கூட ஜோஷ்னியை தான் ஹீரோயினியா நடிக்க வச்சிருப்பாரு. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுனாலதான் ஜோஷ்னிக்கு சினிமாவில இருந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா சினிமாவில நடிக்கிறதுக்கு ஜோஷ்னிக்கு விருப்பம் இல்ல. அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் தான் கம்பல் பண்ணி சினிமாவில நடிக்கவும் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்கன்னு, அந்த பாய் ஃப்ரெண்டு ரொம்பவே மொரட்டுத்தனமா நடந்துக்குவான்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாங்களே, அதை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இது நடக்கிறது
பாக்குறது ரொம்பவே இயல்பான விஷயம். பாய் ஃப்ரெண்டா டென்ஷன் பண்ணி பாக்குறதுனா ஜோஷ்னிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பைக் பழைய பைக்ன்றதுனால அடிக்கடி ஸ்டார்ட் ஆகாம போகும். அதுக்காக அவர் ரொம்பவே திட்டிட்டே இருப்பா. இந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் கொலை பண்ணிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு இன்ஸ்பெக்டர் ஜோஷ்னி கூட ஒரு நடிகர் நடிச்சிருந்துப்பாரு. அவர் மேல சந்தேகம் வந்து அவரை விசாரிக்கலான்னு போகும்போது அந்த நடிகரும் எனக்கும் ஜோஷ்னிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரூமர்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஜோஷ்னியை கொலை பண்ணது அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி கமிஷனரே பேட்டி கொடுத்துட்டாரு, இதுக்கு மேல என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டரும் எல்லா வித ஆங்கிளையும் விசாரிக்கணும்ல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக, அந்த நடிகர் அந்த இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. அது என்னன்னா ஜோஷ்னி கூட இந்த நடிகர் அத்துமீறி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல ஜோஷ்னி தட்டி விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதனால அந்த நடிகருக்கு ஜோஷ்னி மேல ஒரு கோவம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோக்கு ஹீரோயினி சொன்ன விஷயம், அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனது, இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு நைட்டு தூங்க முடியாம பாதியிலே அவருக்கு விசிங் ப்ராப்ளம் வர அதுக்காக அவர் மெடிசனும் எடுத்துட்டு அடுத்து அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஜோஷ்னி வீட்டுக்கு ஏதோ லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்டையும் போலீஸ்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜோஷ்னி வீட்டுக்குள்ள போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு க்ளூ இருக்கிற மாதிரி இவருக்கு தோணும். இவரும் அந்த இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ரிங் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது ஃப்ரெண்டும் அதெல்லாம் எவிடன்ஸ் ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அடுத்த நேரம் அந்த எவிடன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருந்த போலீஸ் கிட்ட காலையில நடந்த மர்டர் கேஸ்ல அந்த பாய் ஃப்ரெண்டோட பிலாகிங்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஒரு தடவை காமிங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அங்க இருந்த போலீஸும் இந்த கேஸ் இன்னும் முடியல, அது மட்டும் இல்லாம இந்த கேஸ இன்ஸ்பெக்டர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் டெய்லி நம்ம மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம் சார், நான் தான் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸும் எடுத்து கொடுத்தது என்னமோ அது நீங்க தான், அதோட உங்க வேலை முடிஞ்சது, அதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி நீங்களே காமிங்க, நான் அதை தொடக்கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருந்த போலீஸும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாம் எடுத்து காமிப்பாங்களா. அப்ப அவரோட பர்ஸ்ல ஒரு பில் இருக்கும், அதை ஹீரோவும் போட்டோ எடுப்பாரா. அதை பார்த்துட்டு போலீஸ் நீ அதை பார்க்கணும் தானே சொன்ன, எதுக்காக போட்டோ எல்லாம் எடுக்கிற, முதல்ல அதை டெலிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை டெலிட் பண்ண அதுக்கப்புறம் வெளியில வந்தவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு கிட்ட பக்காவா பிளான் பண்ண ப்ரீ பிளான்டு மர்டர் இது, ஆனா இந்த கொலைய பாய் ஃப்ரெண்டு செய்யவே இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு கூட இருந்த ஃப்ரெண்டும் எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அந்த போட்டோவை ரெக்கவர் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு இந்த ரிங்க பாய் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கான், நானும் ஹீரோயினியும் அந்த பிளாட்குள்ள போகும்போது மணி கரெக்டா 11:40 ஃபாரன்சி ஆளுங்க இந்த கொலை 11:30 தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வரும்போது சிசிடிவி கேமரால அதோட டைம் 11:23, அவன் லிப்ட்ல ஏறி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ள வரும்போது கரெக்டா மணி 11:26, அந்த 4 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்குள்ள சண்டை வந்து கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அப்படி கொலை பண்ணியிருந்தா எப்படி அவனால கன்னை உள்ள கொண்டு வந்திருக்க முடியும், போலீஸ் சொன்னது மாதிரி அவன் கொலை பண்றதுக்காக வந்திருந்தா எதுக்காக நகை கடையில போய் அவன் நகை வாங்கணும், ரிங்கையும் வாங்கிட்டு நடுவுல போய் அவன் கன்னு வாங்குறதுக்கு சான்ஸே இல்ல. எப்படி சொல்றேன்னா ரெசிப்ட் படி நகை வாங்கினது 10:50க்கு, அவன் அங்க இருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி அரை மணி நேரம் ஆகும். ஒருவேளை அவன் எங்கேயாவது நிப்பாட்டி கன்னு வாங்க போயிருந்தாலும் கரெக்டா அந்த 11:23க்கு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவனால வந்திருக்க முடியாது. கொலை பண்றதுக்கு சாட்சி எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்துல காரணமும் ரொம்ப முக்கியம். ஜோஷ்னி கேஸ்ல அது மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லாம மோட்டிவும் காரணமும் மிஸ் மேட்ச் ஆகுது. கண்டிப்பா பாய் ஃப்ரெண்டு ஜோஷ்னிய கொலை பண்ணல, எவனோ ஒருத்தர் இருக்கான் பக்கவா பிளான் பண்ணி எந்த எவிடன்ஸையும் விட்டு போகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது புல்லட் சவுண்ட் யாருக்கும் கேட்கலன்னு சொன்னாங்க, கண்டிப்பா அவன் சைலன்சர் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த சைடு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொன்னது மாதிரியே ஒருத்தன் அந்த பிளாட்குள்ள புகுந்து ரெண்டு பேத்தையும் கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோ நேரா பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரோட ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவும் பையனை கொலைக்காரன் அப்படின்னு சொல்றத அவங்களால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ சம்பவம் நடந்த அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மா அப்பாவும் அன்னைக்கு காலையில நாங்க ஆபீஸ் வரதுக்கு முன்னாடி ஜோஷ்னிய நானு லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்றதுக்காண்டி ப்ரொபோஸ் பண்ண போறேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டதா விஷயத்தெல்லாம் சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு வரும்போது அப்போ எஸ்ஐ கூப்பிட்டு ஜோஷ்னி கேஸ தனிப்பட்ட முறையில நீ விசாரிக்கிறதா கேள்விப்பட்டேன், ஏதோ நானுன்றதுனால உன்னை அப்படியே விடுறேன், இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க போட்டு அனுப்பி வைக்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாரா. அப்ப டிவில நடிகரோட இன்டர்வியூ வரும். அதுல அந்த ஆங்கர் உங்க கூட நடிச்ச 2 ஹீரோயினுமே இறந்து போயிட்டாங்க, அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த நடிகரும் என் கூட நடிச்ச நடிகையில ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த ஜோஷ்னிய பாய் ஃப்ரெண்டே கொலை பண்ணிட்டாரு, இத
இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்து அவரை விசாரிக்கலாம்னு அவர்கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஹீரோக்கு முடியாம தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி கடைசி அந்த நடிகர் அவரோட வீட்டுக்குள்ள போகும்போது இவங்களும் வெளியில இருந்த டீ கடையில டீ சாப்பிடலான்னு வரும்போது அங்க இருந்த 2 பேர் இவங்க கிட்ட ரொம்ப நாளா நீங்க அந்த நடிகரை ஃபாலோ பண்றீங்க, நாங்களும் கவனிச்சுட்டா இருக்கோம். அவரை தனியா மீட் பண்ணணும்னா சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஒரு பப்ல அவர் தனியா தான் இருப்பாரு, அங்க போய் வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அடுத்த சீனே ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு இவங்க கூட சாராவும் சேர்ந்து அந்த பப்புக்கு போய் அந்த நடிகரை சாரா மூலமா ஃபிளட் பண்ண வச்சு அவர் குடிக்கிற ட்ரிங்க்ல சோடியம் பென்தால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை அதுல ஊத்தி அவரை குடிக்க வச்சிடறாங்க. இந்த கெமிக்கலை குடிக்கிறது மூலமா மனசுக்குள்ள இருக்கிற உண்மைகள் எல்லாமே தானாகவே வெளியே சொல்லிடுவாங்க. தீவிரவாதிகள் உண்மை சொல்லணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துறது. அந்த நடிகரும் அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே அரை மயக்கத்துக்கு வர அப்படியே அவரை வெளியில கூட்டிட்டு வந்து உனக்கும் ஜோஷ்னிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கிறதுனாலதான் நீ அவளை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ விசாரிக்க அந்த நடிகரும் அரை மயக்கத்துல அது எல்லாமே ரூமர்ஸ் தான், நிஜமாவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் அவளை ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்காக அவ ஒத்துக்கல, அதுக்கப்புறம் நானும் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோவும் டென்ஷன் ஆகி நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இருந்த சாரா அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், அவன் போய் சொல்லணும்னு நினைச்சா கூட அவனால சொல்ல முடியாது, ஏன்னா உள்ள இருக்கிற மருந்து அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டும் இந்த விஷயத்த யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, வா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீனு ஹீரோவை ஹெச்ஓடி கூப்பிட்டு அந்த நடிகரை இவங்க 3 பேர் சேர்ந்து விசாரிச்சாங்களே அந்த ஃபுட்டேஜை காமிச்சு எதுக்காக நீங்க ஜோஷ்னி கேஸ்ல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, அது ஆல்ரெடி முடிஞ்ச கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோவும் இந்த கொலைய பாய் ஃப்ரெண்ட் பண்ணவே இல்ல, சாகிறதுக்கு முன்னாடி அந்த பாய் ஃப்ரெண்டு ஜோஷ்னிக்காக ஒரு ரிங் வாங்கியிருக்கான், கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன் எதுக்காக ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் ஒரு செகண்ட் போதும் கொலை பண்றதுக்கு, கேஸுக்கு முதல்ல எவிடன்ஸ் தான் தேவை, ரீசன் கிடையாது, இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோவும் இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ் கிடையாது, சூப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண கேஸ் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கான், இது மட்டும் இல்லாம ஜோஷ்னியோட பிளாட்டுக்குள்ள போலீஸ்னு சொல்லி உள்ள போயிருக்கான், எவிடன்ஸ் ரூமுக்கு போய் பாய் ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கான், அது போக அந்த நடிகரையும் போய் விசாரிச்சிருக்கான், இந்த குற்றத்துக்காகவே நான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும், இவன் உங்க டீம்ன்றதுனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நான் ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹெச்ஓடியும் ஹீரோவை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன் ஹீரோ பார்த்து அவரோட ஃப்ரெண்டு நான் அப்பவே படிச்சு சொன்னேன் இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகாதுன்னு, இப்ப பாரு எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட அந்த இடத்துல ஹீரோவும் நான் இந்த விஷயத்த யாருக்காகவும் பண்ணல, எனக்காக தான் பண்றேன், நான் நம்புற உண்மைக்காக பண்றேன், நான் போலீஸ் ஆகணும்ன்றது என்னோட கனவு, அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், எதுக்காக நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல, செய்யாத குற்றத்துக்காக பழி ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதை நான் என்னோட வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரோட அப்பாவும் ஒரு செய்யாத குற்றத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த அவமானம் தாங்க முடியாம அவரும் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயத்துக்காக ஹீரோவும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளால எல்லா தப்பையும் தடுக்க முடியாது, ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது மூலமா அதுல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். ஜோஷ்னியும் அந்த பாய் ஃப்ரெண்டும் திரும்ப வரமாட்டாங்க தான், ஆனா தன்னோட பொண்ணு எதுக்காக இறந்தான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியணும், அது மட்டும் இல்லாம அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவும் தான் பையன் கொலகாரம் இல்லைன்றத தெரிஞ்சு அவங்களும் தலை நிமிர்ந்து நடக்கணும், இததான் நான் ட்ரை பண்ண போறேன், ஒருவேளை இதுல நானு தோத்து கூட போகலாம், ஆனா அதுக்காக நான் முயற்சியாவது பண்ணல, அந்த சாட்டிஸ்பாக்சனாவது எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சாரா ஜோஷ்னியோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஜோஷ்னியோட மேனேஜர் கிட்ட விசாரிக்கும் போது கடந்த 20ஆம் தேதி சுறுசுறுப்பா இருந்தவங்க ஒரு கால் வந்ததுன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினவங்க அதுக்கப்புறம் மூட் அவுட் ஆகி போனதாகவும் 3 நாள் கழிச்சுதான் பாய் ஃப்ரெண்டு கன்வின்ஸ் பண்ணி திரும்ப நடிக்க கூட்டிட்டு வந்ததாகவும் தகவலை சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த சொல்லி அந்த 20ஆம் தேதி என்னென்ன போன் கால் வந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஒரு 3 அன்னவுன் நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கும், அதை தவிர வேற எந்த போன் காலும் போயிருக்காது, வந்திருக்கவும் செய்யாது. அந்த 3 நம்பரையும் நோட் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது 2 நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வரும், இன்னொரு நம்பர் ரிங் போய் ரிங் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கன்னடத்துல பேசுமா, இதை கேட்டு ஜோஷ்னிக்கு கர்நாடகால யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அந்த மாதிரில யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ ஜோஷ்னி டிஸ்டர்ப் ஆனதா சொன்னாங்கல்ல, அவங்க அந்த அளவுக்கு ஆயிருக்காங்கன்னா ஒருவேளை அவங்கள யாராவது பிளாக்மெயில் கூட பண்ணிருக்கலாம், அப்படி அவங்க பிளாக்மெயில் பண்றாங்கன்னா எதுக்காக பண்ணிருக்கணும், பணத்துக்காக தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே பேங்க்ல போய் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை செக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆனது மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பேங்கோட மேனேஜர் கிட்ட போய் இந்த அமௌண்ட் யாரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அவங்களோட டீடைல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பேங்க் மேனேஜரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐடி ப்ரூஃபையும் அட்ரஸ் ப்ரூஃபையும் கொடுக்கும்போது அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்த சீனே ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கர்நாடகா போய் அந்த அட்ரஸ்ல போய் விசாரிச்சா அந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்களும் ஐடி ப்ரூஃப்ல இருக்கிறவங்களும் வேற வேறையா இருக்கும். இதுல இருந்து இவங்களுக்கு ஃபேக் அட்ரஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது புரிய வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு
உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஊருக்கே திரும்ப கூட்டிட்டு வரலான்னு பஸ் ஏறி வருவாங்களா. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க தேடி வந்த ஆளு ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அவரை புடிச்சு எதுக்காக ஜோஷ்னி உனக்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த நபரும் 10 லட்சம் என்கிட்ட இருந்தா நான் எதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த அக்கௌண்ட் டீடைல் காமிச்சு இது உன்னோட தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த நபரும் அது என்னோட தான் ஆனா நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை கேட்டு அடிக்க போவாரா. அந்த இடத்துல அந்த நபரும் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிக்னல்ல பேனா வித்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டான். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லன்னு சொல்லும் போது அவனே ஹெல்ப் பண்ணி பேங்க் அக்கௌண்ட ஓபன் பண்ணியும் கொடுத்தான். 4-5 நாள் கழிச்சு பேங்க் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்காக பணமும் கொஞ்சம் கொடுத்தான். இதுக்கப்புறம் வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எந்த இடத்துல அவனை மீட் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு சிக்னலா இருக்கும். அந்த சிக்னலை சுத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிக்னல்ல இருக்கிற கேமராவை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த நபரோ இந்தியால டிராபிக் ஜாம்ல யூஸ் பண்ற சிசிடிவி கேமரா 100 நாள் வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆகும். 99 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த முத நாள் ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிரும். நீ கேக்குற டீடைல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போனை கட் பண்ண திரும்பவும் அந்த நபர் கால் பண்ணி பேங்க் அக்கௌண்ட பத்தி ஏதோ சொன்னேல, பேங்க்ல பொதுவா 6 மாசம் வரைக்கும் ஃபுட்டேஜ் வச்சிருப்பாங்க, நீ வேணுமா பேங்க்ல போய் விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல அடுத்த சீனே ஹீரோ அந்த பேங்க்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது அந்த மர்ம நபர் எந்த ஃபுட்டேஜ்லயும் அவரோட முகத்தை காமிச்சிருக்க மாட்டாரு, திரும்பி நின்ன மாதிரியே தான் இருக்கும். ஹீரோவும் இதுலயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு யோசிச்சவரு திரும்பவும் அந்த ஃபுட்டேஜ பார்க்கும்போது அதுல இவன் திரும்பி நின்னா இல்லையா அந்த சைடு ஒரு 2 பேரு ஏதோ வீடியோ கவரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்டேஜ எடுத்தது ஒரு லோக்கல் சேனலா இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஏப்ரல் 5ஆம் தேதி பேங்க் முன்னாடி லோக்கல் சேனல்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம நடத்திருக்காங்க, அந்த ஃபுட்டேஜ நான் பார்க்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி அதுக்கான ஏற்பாடு பண்ணி அடுத்த சீனே ஹீரோ அந்த ஃபுட்டேஜ பார்க்கும்போது அதுல அவனோட முகம் தெரியுமா. உடனே அத போட்டோவை அவரோட மொபைல்ல வாங்கிக்கிறாரு. அந்த போட்டோவை ஹீரோயினுக்கு அனுப்பி வச்சு இவனை எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அதை பார்த்துட்டு நான் பார்த்ததே இல்ல, எதுக்கும் ஜோஷ்னியோட அம்மா கிட்டையும் சிவாவோட அப்பா அம்மா கிட்டையும் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் பாக்கலன்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஃபாரன்சிக்ல டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன் சொல்லி ஒன்னு இருக்கும், அது மூலமா இந்த போட்டோவை வச்சு யாருன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு ஹெச்ஓடி வந்து ஹீரோவை பார்த்து இந்த கேஸ்ல உள்ள வராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, ஆல்ரெடி சஸ்பெண்ட்ல இருக்க, திரும்பவும் அதே தப்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷனா சத்தம் போட அந்த இடத்துல ஹீரோ நீங்க சொல்றது கேட்க நான் ஒன்னும் டியூட்டில கிடையாது, என்ன நடந்தாலும் சரி இந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள வெளியில கொண்டு வருவேன், இதுக்காக யார் எனக்கு உதவி செஞ்சாலும் சரி உதவி செய்யலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப வெளியில வந்தவர் அந்த ஜோஷ்னியோட மேனேஜருக்கு கால் பண்ணி உடனே அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மேனேஜரும் நாளைக்கு காலையில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மறுநாள் காலையில அந்த மேனேஜர் கிட்ட போய் அந்த போட்டோவை காமிக்கும் போது அவரும் அதை பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ ஜோஷ்னி ஒரு நாள் அப்செட் ஆனாங்கன்னு சொன்னீல அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மேனேஜரும் ஒருவேளை ஸ்டாஃப்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷ்னியோட ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த போட்டோவை காமிக்கும் போது அவங்களும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் அவரோட வண்டி எடுக்கலான்னு வரும்போது அப்ப ஜோஷ்னியோட அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே சொல்லியிருப்பான். அந்த விஷயம் ஞாபகம் வந்து திரும்பவும் அங்க இருக்கவங்க கிட்ட போய் அவனை பத்தி விசாரிச்சா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டானா. சரி அவனோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அங்க இருந்தவங்களும் அவன் அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, நைட் டியூட்டி இருக்கும்போது இந்த ஏரியால இருந்து தான் கார்ல ஏறுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவை சொல்ல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஏரியாவுக்கு போய் ஒவ்வொருத்தவங்களா அந்த அசிஸ்டன்டோட போட்டோவை காமிச்சு இவங்களை தெரியுமா பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓவராலா விசாரிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துக்கு பேங்க் அக்கௌண்ட ஓபன் பண்ண சொன்னான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோவும் அவனை பிடிச்சி நீ தானே ஜோஷ்னியை பிளாக்மெயில் பண்ண, எதுக்காக அவங்க கிட்ட மிரட்டி பணம் கேட்ட அப்படின்னு சொல்லும்போது அவனோட ரியாக்ஷன் மாறுமா. ஹீரோ உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு இருக்கும் போது அவன் ஹீரோவை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஹீரோவும் அவனை துரத்தி போக ஒரு கடத்துல ஹீரோவுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து முடியாம ஒரு இடத்துல உட்காந்துருவாரா. அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரேஞ்சரும் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு, நம்ம 2 பேத்தையும் டீம்ல ஜாயின் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப இதை கேட்ட ஹீரோவும் ஏதோ யோசிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அசிஸ்டன்ட் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட என்னன்னு சொல்லி அந்த 3 பேத்த போலீஸ்காரங்களும் அவங்கள அடியடின்னு அடிச்சு நீங்க தானே அந்த திருட்டு பண்ணீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த 3 பேரும் நாங்க அதை பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் நீங்க பண்ணாம உங்களோட எவிடன்ஸ் எப்படி அந்த இடத்துக்கு வந்தது, திரும்ப வந்து நாங்க விசாரிக்கும் போது ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் அந்த சைடு போக இந்த சைடு அந்த 3 பேர்ல ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணது வேறு, இதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அந்த இடத்த ஸ்ட்ரேஞ்சரும் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நம்ம செஞ்சது வெளியில யாருக்கும் தெரியாது, அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு நம்ம பண்ணவே இல்ல, யாரோ தான் நம்மள வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க, பணம் கொடுத்து எப்படியா வெளியில போயிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து இந்த கேஸ்ல நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா வேற கேஸ்ல திரும்பவும் நீங்க மாட்டுவீங்க, சொல்ல போனா இந்த கேஸ்ல நீங்க மாட்டுறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல இவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோ கொடுத்து அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுல வச்சிருப்பாங்க. அதன் மூலமா தான் இவங்களும் மாட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சரும் எதுக்காக என்ன துரத்திட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஜோஷ்னியோட கொலை கேஸ்ல உங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக அவங்கள பிளாக்மெயில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சரும் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ சரி பரவாயில்ல, நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க, இந்த கேஸ்ல நீங்க தப்பிச்சிடலாம், வேற ஒரு கேஸ்ல உங்களை திரும்பவும் நான் மாட்ட வைப்பேன், உங்களோட பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி எல்லாமே என்கிட்ட இருக்கு, இத வச்சு வேற எங்கேயாவது கொலை நடந்தாலோ இல்ல பாம் பிளாஸ்ட் ஆனாலும் அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட இதை கேட்டோம் அவங்களும் பயந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேத்துல ஒருத்தன் அசிஸ்டன்ட், இன்னொருத்தன் கேரவன் கிளீன் பண்றவன், அந்த ஸ்ட்ரேஞ்சர் மெக்கானிக்கா இருக்கிறவன். இவங்க ஒரு நாள் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஹீரோயினி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த விஷயத்தை கேட்டு எதனால இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் அந்த ஹீரோயினியோட வீடியோவை அவனோட பாய் ஃப்ரெண்டே இன்டர்நெட்ல விட்டுட்டான், அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இந்த ஹீரோயினி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டீடைல் சொல்லுவானா. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் என்ஜாய் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு கூட இருந்தவனும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃபுட்டேஜை வச்சு நம்ம பணம் பார்த்திருக்கலாம், அது எப்படியே மிஸ் ஆயிடுச்சு, போனது போகட்டும், யார்கிட்டயும் மாட்டிக்காம இந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி மத்தவங்களையும் கன்வின்ஸ் பண்ண கூட இருந்த மத்த 2 பேரும் இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டே கேட்கும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சரும் அசிஸ்டண்டா இருக்கிற நீ மேனேஜர் கிட்ட ஹீரோயினி எந்த கேரவன்ல இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கேரவனை கிளீன் பண்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவன் உள்ள போய் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு ஹிடன் கேமரா வைக்கும் போது அதுல ஹீரோயினி பண்ற எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிரும், அதை வச்சு அந்த ஹீரோயினிய மிரட்டி 10 லட்ச ரூபாய் பணம் கேட்கும் போது அந்த ஹீரோயினியும் பயந்துகிட்டு அனுப்பிடுவாங்களா. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸையும் நாங்க ஏமாத்திருக்கோம், அதுல ஜோஷ்னி தான் கடைசி ஆளு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் டென்ஷனா வர அந்த இடத்துல அவங்களும் கொலைக்கு காரணம் நாங்க இல்ல, அவங்க பணம் கொடுத்ததும் நாங்க வீடியோ டெலீட் பண்ணிடுவோம், மத்தபடி அவங்கள கொலை பண்ற அளவுக்குலாம் நாங்க போக மாட்டோம், 3 நாள் அவங்க டிஸ்டர்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களே நார்மல் ஆயிட்டாங்க, ஒருவேளை நாங்க அந்த வீடியோ லீக் பண்ணியிருந்தா அவங்க இறந்ததுக்கு நாங்க காரணம்னு நீங்க சொல்லலாம், ஆனா நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, அவங்களோட சாவுக்கும் நாங்க காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் நாங்க போய் சொல்லணும்னு நினைச்சிருந்தா இதை கூட நாங்க சொல்லிருக்க மாட்டோம், நாங்க தப்பு பண்ணது உண்மைதான், அதுவும் பணத்துக்காகத்தான், மத்தபடி கொலை பண்ற அளவுக்குலாம் நாங்க ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் அவங்கள விட்டுட்டு இதுக்கு காரணம் இவங்களும் இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது, கொலை பண்றவனுக்கு டார்கெட் ஏன் பாய் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்றது தெரிய வந்து ஹீரோயினி கிட்டையும் டார்கெட்டா இருந்தது அந்த பாய் ஃப்ரெண்டு, நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் கூட இருந்த ஜோஷ்னியையும் கொலை பண்ணிருக்காங்க, அதனாலதான் ஜோஷ்னிய சஸ்பெக்ட்னு நினைச்சு விசாரிக்க போன இடத்துல எல்லாமே நமக்கு டெட் எண்டா முடிஞ்சிருக்கு, சிவாவை எதுக்கு அவங்க கொலை பண்ணணும் அந்த விஷயம் தெரியணும்னா நம்ம முதல்ல இருந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை அனலைஸ் பண்ணும்போது அப்ப ஹீரோ இந்த கேஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்னு சொல்லி எதையுமே அவன் விட்டுட்டு போல, ஆனா அவன் வேற எதையோ எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அதுல அந்த பாய் ஃப்ரெண்ட் பைக் சாவிய கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், அதை பார்த்துட்டு ஹீரோ அந்த பைக் கீ கிரைம் சீன்லயோ பாய் ஃப்ரெண்டோட பிலாங்கிங்லயோ கிடைக்கல, அது மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ஜோஷ்னியோட கொலை கேஸ்ல பாய் ஃப்ரெண்டு தான் முக்கியமான டார்கெட் அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸ பத்தி நீ இன்னும் விடலையா, அது ஒரு ஆக்ட்ரிஸோட கொலை கேஸ் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் இறந்து போனது ஒரு ஆக்ட்ரிஸ்ன்றதுனால அதுவும் அவளோட வீட்லயே இறந்து போனதுனால சந்தேகம் அந்த பாய் ஃப்ரெண்ட் மேலதான் வரும், எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலனா பாய் ஃப்ரெண்ட் தான் ஆக்ட்ரிஸ கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இந்த கேஸ போலீஸ் மூடிடுவாங்க. கிரைம் சீன்ல அந்த பாய் ஃப்ரெண்டோட பைக் கீ மிஸ்ஸிங் ஆகுது, ஒரு தடவை யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, திரும்ப இதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணினா உன்னையே க்ளோஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோ டென்ஷன் ஆகி உங்களால இதை தவிர வேற என்ன செய்ய முடியும், வெளியில உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, உங்களோட கெரியர்ல எந்த கேஸையும் நீங்க பெண்டிங் வைக்கலன்னு சொல்லி இப்பதான் புரியுது, எவன் கிடைச்சாலும் அந்த கேஸ்ல உள்ள தள்ளி அந்த கேஸையே முடிச்சிருக்கீங்க, டோட்டலா நீங்க கரப்டடான போலீஸ் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் டென்ஷன் ஆகி ஹீரோ அடிக்க வர அந்த இடத்துல மத்த போலீஸ்காரங்க ஹீரோவை வெளியே தள்ளி விட்டு அங்க இருந்து போக சொல்ல ஹீரோவும் தனியா நடந்து வருவாரா. அப்போ கார்ல வந்த ஒரு 4-5 பேரு ஹீரோவை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் நமக்கு ரிவீல் ஆகுது. கில்லரும் அவங்க கூட இருந்தவங்களும் ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் ஹீரோ அடி வாங்கினாலும் அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுக்கான மெடிசனை எடுத்துக்கிட்டு திரும்ப இவங்கள ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த எல்லாத்தையும் அடிச்சு சும்மா ஏர்லயே பறக்க விட கடைசியா கில்லர் ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட அந்த இடத்துல ஹீரோவும் அவனை
வில்லனை மடக்கி அடிச்சு மட்டையாக்கி மாசா ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கில்லருக்கு போன் வருமா, அட்டன் பண்ணி பேசினா அந்த சைடு பேசுறது சப் இன்ஸ்பெக்டர். இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு. அடுத்த சீன் அவரையும் கட்டி போட்டு உண்மையை சொல்றதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கும் இல்லையா, அந்த மருந்தே கொடுத்து என்னன்னு விசாரிக்கும் போதுதான் அவரு உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சொன்னது மாதிரியே இவங்களோட டார்கெட் அந்த பாய் ஃப்ரெண்ட் தான். எதுக்காகனா ரகுவீர் சந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேனு ஆயில் ஃபிராக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் பண்றதுக்கு இந்தியாவில எங்கனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பான். ஆயில் ஃபிராக்கிங் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில போர் போறது மாதிரி பைப்பை உள்ள விட்டு அதன் மூலமா கெமிக்கல்ஸ உள்ள செலுத்தும் போது பூமிக்கு அடியில நிறைய மாற்றங்கள் வெளிப்பட்டு அதுல கிடைக்கிற கேஸை எடுக்கிறது மூலமா பூமிக்கு மேல எந்த புல் பூண்டும் முளைக்காது. அது மட்டும் இல்லாம பூமிக்கு மேல இருக்கிற தண்ணியும் மாசுபட்டு கெமிக்கல்ஸா மாறிடும். இந்த பாதிப்பு அந்த பிளானட் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் பாதிக்கும். இந்த விஷயத்துக்காக கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட பணத்தை லஞ்சமா கொடுக்கறான். அதுக்கும் மீறி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுவான். அது மாதிரிதான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வினோத் அவரையும் கொலை பண்ணிருப்பான். அவரோட கேஸ்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஃபாரன்சிக் சயின்டிஸ்டுக்கு டவுட் வந்ததுனால அவரையும் கார் ஆக்சிடென்ட் மாதிரி கொலை பண்ணிருப்பான். இதுல அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, வினோத கொலை பண்ற அன்னைக்கு மழையின் காரணமா பாய் ஃப்ரெண்டோட வண்டி நின்னு போனதுனால வினோதோட வீட்டுல தான் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிருப்பாரு. கில்லர் இவரை கொலை பண்ண வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டீடைல் எல்லாத்தையும் பாய் ஃப்ரெண்டோட சாவியில இருக்கிற பென்டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. யதார்த்தமா ஒரு நாள் அந்த பாய் ஃப்ரெண்டு பென்டிரைவை செக் பண்ணும்போது அதுல இந்த டீடைல்லாம் இருக்குமா, அதை பார்த்துட்டு எஸ்ஐ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி கம்ப்ளைண்டும் பண்ணிருப்பாரு. ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காண்டி அந்த எஸ்ஐ பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுனால பாய் ஃப்ரெண்டும் எஸ்ஐய நம்பியிருப்பாரு. எஸ்ஐ தான் அந்த கில்லர் கிட்ட சொல்லி பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற பென்டிரைவ் காண்டி பாய் ஃப்ரெண்டையும் ஜோஷ்னியையும் கொலை பண்ண சொல்லிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோவும் அவருக்கே தெரியாம ஹிடன் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி வைக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் ஹெச்ஓடியும் வரும்போது அவங்க கிட்ட அந்த பென்டிரைவை எவிடன்ஸா கொடுக்க இதனால எஸ்ஐ அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேன் சொல்லி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீடியாலையும் இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணி பாய் ஃப்ரெண்டு மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோ ஹீரோனி கிட்ட அவரோட லவ் சொல்லலாம்னு வரும்போது ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே சாரா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க போய் பார்த்தா சாரா இறந்து போய் கிடக்க அந்த இடத்துல கண்ணாடியில நான் உனக்காக வருவேன் அதர்வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஹீரோ காண்டி இருக்குமா, அதை பார்த்துட்டு ஹீரோ இருக்கும் போதே கூட இருந்த ஃப்ரெண்டு இந்த விஷயத்த பண்ணது சாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹீரோ இத பண்ணது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் என்ன கர்ணான்னு தான் சொல்லுவாங்க, ஆனா அவ மட்டும் தான் அதர்வான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டுக்கான லீடையும் கொடுத்துட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.